மீரா அந்த கண்ணாடியை உடைச்சிடணும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா. ஆனால் அப்படி அந்த பிரச்சனை முடியவே கிடையாது. மீரா சின்ன வயசுலேருந்து அவளோட பாட்டி வீட்டில் தான் அவள் வளர்ந்தா. இப்போ வேலைக்காக சிட்டியில் வந்து தனியாக செட்டில் ஆகிருக்கா. அவள் சின்ன வயசுலேயே அவளோட அப்பா அம்மாவை இறந்துட்டா. அவள் இந்த கண்ணாடியை அவங்க பாட்டி வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பா. இந்த கண்ணாடி தான் அவங்க அப்பா அம்மா இறக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு இவளுக்கு தெரியாது. இந்த கண்ணாடியை அவங்க அப்பா அம்மா மீரா சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்க ஆபத்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த கண்ணாடினால தான் அவங்க இறந்துட்டாங்க. இது எதையுமே தெரிஞ்சுக்காத மீரா அவங்க பாட்டி வீட்டிலேருந்து இந்த கண்ணாடியை அவள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாள். அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் அவளோட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தா. அந்த நாள் இரவு அவள் தூங்குனதுக்கு பின்னாடி நைட் கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு மறுபடியும் அதே மாதிரி வித்தியாசமான சத்தங்கள்லாம் அவளுக்கு மெதுவாக கேட்க ஆரம்பிக்குது. அவள் எந்திரிச்சு சுற்றி முற்றியும் பார்க்குறான். கரெக்டாக எந்த இடத்துல அவள் அந்த கண்ணாடியை உடைச்சாலோ அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் திரும்பி மெதுவாக அவளை பார்க்குது. அவளை பார்த்து, நான் உன்னை சீக்கிரமாக விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா? நான் அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. நேற்றே நம்ம எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டோமே, இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சான். ஆனால் அந்த நிழல்லிருந்து ஒரு உருவமாக உருமாறி இருந்துச்சு. அதுவும் ரொம்ப பயங்கரமான ஒரு உருவமாக உருமாறி இருந்துச்சு. மீராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே மெய் மறந்து அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருந்தான். அந்த உருவம் மெதுவாக அவகிட்ட வர ஆரம்பிச்சது. மெதுவாக அவகிட்ட வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி அவளை அப்படியே மேலே தூக்குச்சு. மீரா அந்த உருவத்தோட கண்ணை அப்படியே ஒத்து பார்த்தா. அதில் அவங்க அப்பா அம்மா ரத்த வெள்ளத்தில் இருக்கிற காட்சி தான் அவளுக்கு தெரிஞ்சது. அவள் அப்படியே மெதுவாக சுயநிலவை இழந்து நிழல் உலகத்துக்குள்ளே போக ஆரம்பித்தா. திடீர்னு அவளை சுற்றியுமே ஒரே நிழல் உருவங்களாக மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே ஒரே ஒரு கதவு மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சு. இவளுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. மெதுவாக அந்த எல்லா நிழல் உருவங்களும் இவகிட்ட மெதுவாக வர ஆரம்பிச்சது. அவளை பார்த்து, எங்களுக்கு புது அடிமை கிடச்சிருக்கு, உன்னை எங்கேயும் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட நெருங்கி வர ஆரம்பிச்சது. ஆனால் பின்னாடி இருந்து யாரோ 2 பேர் அவளை மெதுவாக அந்த வெளிச்சமான கதவு கிட்ட தள்ளி கொண்டு போனாங்க. அந்த நிழல்கள் பெருசாக அவகிட்ட போகிறக்குள்ள அவளை அப்படியே அந்த கதவு வழியாக கீழே தள்ளி விட்டுட்டாங்க. இவ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டா. திடீர்னு பார்த்தா எந்த சத்தமுமே இல்லை. அவள் மெதுவாக அவளோட கண்ணை திறந்து பார்த்தா. அவள் கண் முன்னாடி அவள் கொழுந்து வச்ச கண்ணாடி அப்படியே இருந்துச்சு. அப்போ தான் அவள் ஒரு விஷயத்த உணர்ந்தா, நடந்த எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்குமே அது கனவா இல்லை நிஜமாக நடந்ததான்னு அவளால் தெரிஞ்சுக்கவே முடியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், உடைஞ்ச கண்ணாடி திரும்பியும் பழைய மாதிரியே புது கண்ணாடியாகவே இருந்துச்சு. அவள் இந்த கண்ணாடினால தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சொல்லி அந்த கண்ணாடியை தூரமாக ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டா. அவளை அந்த நிழல் உலகத்துலேருந்து காப்பாற்றிருந்து அவளோட அப்பா அம்மா தான். அது அவளுக்கு பின்னாடி தான் புரிஞ்சுது. அவள் இந்த கண்ணாடியை கொண்டு போய் போட்டுட்டா. ஆனால் அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்க நிழல் உருவம் இன்னும் அடங்கவே இல்லை. அது யார் வந்து தன்னை எடுத்துகிட்டு போவாங்கன்னு காத்துட்டு இருந்துச்சு. இப்படி தான் இந்த கதை முடியுது.